வெளியில தைரியமா காட்டிட்டேன். காட்ட முடியாது என்னால வெளியில. ஃபோன் பண்ணி நான் அழுகிற இடம் 2. ஒண்ணு என் மீனாட்சி, இன்னொன்னு எங்க அண்ணனோட கால். ஆனா முதல்ல நீங்க நல்லா இருங்க, அப்புறமா நான் நல்லா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த உள்ளம். எனக்காகவே எல்லா விஷயத்தையும் தன்னுடைய கஷ்டத்தை கூட மறந்து எனக்காக எல்லா விஷயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆன்மா. இவங்க வந்து என் கூட வந்து பயணம் பண்றது நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். அப்படியா? அண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது முதல் வகுப்புல வந்து நான் இருந்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த மாதிரி வகுப்பு தனியா அண்ணன் பண்ணும்போது முதல்ல இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. அடுத்து அண்ணன் பண்ற எல்லா முதல்லயும் நான் தங்கச்சி கூட இருப்பேன். அது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு, நீங்க எல்லாரும் சொன்னீங்க, நான் வந்து ஒரு சாட்சியா நிக்கிறேன் அப்படிதான் சொல்லணும். நீங்களே இப்ப வளர்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்வு. இன்னும் பல கூட்டங்கள், பல லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் மணிமுருகேசனுடைய பெயர் ஒலிக்கும். அதற்கு நானும் சாட்சியா. ஏன்னா இது வந்து சத்தியமா எந்த காசும் எந்த பணமும் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு வளர்ந்துட்டு வர்றவங்க இன்னொருத்தவங்கள சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிலாம் இல்லை. நான் வந்து உட்காடுறேன். இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாரும் கேட்டீங்களா? நீங்க போய் அடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நீங்க போய் அடுத்து 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. நைட்டு 11:40 நான் ஃபோன் பண்றேன். திடீர்னு தோணுது நியூமராலஜி கிளாஸ் போட போறேன் அப்படின்னு. நியூமராலஜி கிளாஸ் நீ 12 மணி 1 மணிக்கு தான் முடிவு எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2-3 நாள் நியூமராலஜி கிளாஸ் போட்டாச்சு. போட்டுட்டு சொல்லலாமான்னு தெரியல, என்னால சொல்ற பரவாயில்ல தைரியமா 250 பேர் வந்தாங்கங்க. வந்து நைட்டு 12 மணிக்கு முதல் நாள் நியூமராலஜி கிளாஸுக்கு முதல் நாள் கையில ஒரு பிட்டு இல்லை. ஃபோன் பண்றேன், விட்ட அண்ணா கிளாஸ் நாளைக்கு பண்ண போறேன், 6 மணிக்கு வகுப்பு, 5:35 எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். அண்ணா ஒரு பிளஸிங் மட்டும் பண்ணுங்க, நான் கிளாஸ் எடுத்துருவேன், வேற ஒண்ணுமே சொல்ல. அதெல்லாம் பாப்போம், நீ பின்னி படல் எடுப்ப, நீ எடு. இப்ப சொன்னார்ல அந்த 100 கோடி ரூபாய் செக் ஒத்த வச்சுட்டு, அந்த கதை தான் எனக்கு எப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா, நீ பண்ணு. ஹோமம் பண்ணும்போது ஆனா 27 லட்சம், அதெல்லாம் உனக்கு அசால்ட்டு பாப்பா, நீ எல்லாம் என்ன இவ்வளவு பெருசா தம்பியே காப்பாத்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணு அப்படின்னாரு. கடவுள் புண்ணியத்துல அது ரொம்ப சக்சஸ் ஆச்சு. ஆனா இப்ப சொல்லலாமா? இப்போ ஒரு 1 கோடியில ப்ராஜெக்ட், அதெல்லாம் உனக்கு என்ன அசால்ட், நீ பண்ணு. ஆனா வெறுங்கையில தான் ஆனாலும் வெற்றி அவ்வளவு எப்பவுமே. ஆனா ஒண்ணு என்னன்னா, பிரபஞ்சம் உங்களோட இருக்கு அப்படின்னா வெறுங்கையில கூட உங்களை விஸ்வரூப வெற்றி எடுக்க வைக்கும். அதுதான் உண்மை. அதுக்கு நான் தான் சாட்சி. முருகனுடைய விழா நடத்தும் போது என்கிட்ட 5 பைசா கிடையாது. சீரியஸாவே 1 பைசா இல்லை என் அக்கௌண்ட்ல. அதோட தான் நான் முருகன் விழா ஆரம்பிச்சேன். இப்போ பண்ணக்கூடிய அந்த 1000 சண்டி, அது எவ்வளவு பெரிய மகத்துவமோ தெரியல. அம்பாளுக்கு வெளிச்சம். அதுவும் பண்றதுக்கு முதல்ல எடுத்தோடனே என் குருநாதர் சொன்ன, அண்ணா அந்த மாதிரி பாம்பு வந்து எடுத்திருக்கேன், என் பேர் தான் வந்துருக்கு. எடுத்துருச்சுல, உன் பேர் வந்துச்சு, நான் பண்ணிடு, அவ்வளவுதான். வேற ஒண்ணு எதுக்கு பண்ற, ஏன் பண்ற? மத்தவங்களா இருந்தா தவறா எடுத்துக்காதீங்க. எல்லார் மனதிற்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அது என்னதான் நம்மளோட உயிராவே சொன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போட்டியோ ஒரு பொறாமையோ துளியோ வந்துடும். நான் ஒரு 5 வருடமா எங்க அண்ணனோட இந்த துறையில பயணப்படுறேன். துறை இல்லாம தனிப்பட்டு விட்டுருங்க. 5 வருஷமா ஒரு தடவை கூட போட்டி போடாம நீ பண்ணுடா. இதை தாண்டி ஒரு வார்த்தை என் சொந்த அண்ணன்ட்ட கூட எனக்கு வந்துச்சான்னு தெரியாது, என் சொந்தக்காரங்கிட்ட வந்துச்சான்னு தெரியாது. ஆனா எப்பெல்லாம் நான் கண்கலங்கவே விட்டதில்லை. இவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ அழக்கூடாது இனிமே. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் அழல. மீனாட்சியை நான் அழ வைக்கல, அது வரைக்கும் நல்லது. அங்கிருந்து ஃபோன் பண்ணுவேன், ஒரு கீமா கொடுத்தோன்னே கையெல்லாம் நடுங்கும், யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா வெளியில தைரியமா காட்டிட்டேன். காட்ட முடியாது என்னால வெளியில. ஃபோன் பண்ணி நான் அழுகிற இடம் 2. ஒண்ணு என் மீனாட்சி, இன்னொன்னு எங்க அண்ணனோட கால். நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தெரியுதோ தெரியலையோ, தயவு செஞ்சு குருன்னு வந்தப்புறம் எந்த டைலமாவும் வச்சக்கூடாது. நான் என்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம், அவர் சொன்னாரு நான் பார்த்தா குருவா தெரியறான்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தெரியும், எனக்கும் அவருக்கும் என்ன மாதிரி பரஸ்பர இதுன்னு அவருக்கு தெரியும். நான் கண்ணை மூடினா காளியா எங்க அண்ணன் வந்து நிப்பாரு. அதை நான் வீட்டுல போட்டோவே எடுத்து காமிச்சிருக்கேன். நான் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ற ஆளு. அந்த காளி ரூபத்துல அங்க அண்ணன் வந்து நின்னதை நான் ப்ரூஃபா லைவா ஒரு போட்டோ எடுத்து என் பின்னாடி இருந்த ஆராவை நான் அவருக்கு அமுச்சு விட்டுருக்கேன். அப்போ நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, இவரோட அன்பையும் அனுசரணையும் பெறதுக்கான வழியை பாத்துருங்க. இது உடம்புக்குள்ள, இந்த உடம்பு இருக்குல்ல, இது வெறும் சட்டை. உள்ள இருக்கிற ஆன்மா தூய்மையாக இருந்ததுன்னா அது எந்த ஆன்மாவோடும் தூய்மையாக கனெக்ட் ஆகும். அதுக்கு வந்து தேவையில்லாம கேவலமா உங்களுக்கு வந்து அவனோட கனவுச்சு, இவனோட கனெக்ஷனு, இது அண்ணன், இது தங்க வேணாங்க. இது வெறும் ஒரு ஆன்மா, இது வெறும் ஒரு உடம்பு. நீங்க ஆம்பளையா இருக்கீங்க, நான் பொம்பளையா இருக்கேன், அவ்வளவுதான். அதனால இது தேவையில்லாம இந்த இச்சைகளோடு மட்டுமே கனெக்ட் பண்ணி நம்ம எச்சக்கலையா போக வேண்டாம். ஒரு உயரிய நோக்கத்துல ஆன்மீகத்துல போகும்போது அதோடைய தனம்ன்றது வேற. நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காரு,
நமக்கு கிடைச்சிருக்காரு. அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்தி முடிச்சு நம்ம ஆன்மீகத்துல அப்படி உச்சத்துல நின்னு இந்த சனாதன தர்மத்தை நம்ம பிறந்த இவ்வளவு பெருமையான நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் அதுல நீங்க ஒரு பங்கா இருக்கிறதே பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் கொடையை தூக்கி கொடுக்கும். எல்லாரும் அதையே பண்ணுவோம். நன்றி.